வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். 2 days டெய்லி ரொட்டைனை தான் விலாகாக போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி இருக்க சின்ன யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதாலேயோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதாலேயோ மணி எதுவும் வேஸ்ட் ஆகாது. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தேங்காய் சட்னி. லஞ்சுக்கு சன்னா மசாலா, முருங்கைப்பூ, முட்டை பொரியல் தான் செஞ்சேன். முருங்கைப்பூவை இதை மாதிரி செஞ்ச பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைப்பூவை சேர்த்துக்கோங்க. முருங்கைப்பூவை சேர்த்த பிறகு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ உடச்சி வச்சுருக்க 3 முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான சத்தான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முருங்கைப்பூ பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கைப்பூ பொரியலை இறக்கிக்கலாம். இந்த முருங்கைப்பூ பொரியலை சாதத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா வகை சாதத்து கூட பொரியலாக வச்சு சாப்பிட்லாம். வெயிலுக்கு ஏற்ற ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய நெல்லிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இஞ்சி துண்டு கட் பண்ண நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் கூட 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச நெல்லிக்காவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸில் 1 எலுமிச்சம்பழத்தை சாறை இது போல் பிழிஞ்சு விட்டுருங்க. அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸை எல்லா கிளாஸ்லேயும் ஆஃப் கிளாஸு நிறச்சிக்கோங்க. நிறச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸோட ஃப்ரெஷ்ஷான சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா டேஸ்டான நெல்லிக்காய் ஜூஸு ரெடி ஆகிடும். மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு பரோட்டா தான் செஞ்சேன். எப்போதும் ஸ்டஃப் பண்ணி தான் செய்வேன். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு முறை செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலு பரோட்டா செய்முறை வீடியோ லிங்க் நான் ஐகான் பட்டனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லஞ்சுக்கு சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேக் வேணும்னு பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஸ்கூல் விட்டு வரத்துக்காட்டியும் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.